உங்கள் அறிக்கையில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் சந்தி சிரிக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. அதை மடைமாற்றுவதற்கு தான் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. அது நான் ஏன் குறிப்பிட்டேன் என்றால், உண்மையிலேயே தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் சந்தி சிரிக்கக்கூடிய வகையில் நாள்தோறும் அடுக்கடுக்காக நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு தகவல்களை சொல்லிட்டு வர்றாரு. உதாரணமாக சொல்லணும்னா, சில வாக்காளர்களை நீக்கிட்டாங்க. நீக்கினவங்க ஏன் நீக்கப்பட்டாங்கன்னு சொல்லும்போது அவர்கள் இறந்து விட்டார்கள், அதனால் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிட்டோன்று தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு தான் கிடைத்திருக்கிறது, அதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி என்று சொல்லி நீக்கப்பட்ட அந்த வாக்காளர்களுடன் சேர்ந்து பீகாரில் அவர் தேநீர் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி முகவரியில் 0 அப்படின்னு சொல்லக்கூடிய முகவரிகளுடன் எத்தனையோ வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலேருந்து அந்த வாக்காளர் பட்டியலை பார்க்கும்போது 0ன்னு சொல்லக்கூடிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றாக அடுக்கி கொண்டே போகலாம். ஒரு ஹைட்ரஜன் பாம்பை நான் வீசப்போகிறேன் என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கார். அதுக்கு முன்னாடி அவர் தினந்தோறும் பேட்டியில் தேர்தல் ஆணையத்தை முழுசாக அம்பலப்படுத்துகிறார். தேர்தல் ஆணையத்தினால் அதற்கான உரிய பதிலை சொல்ல முடியாமல் இன்னைக்கு நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தேர்தல் ஆணையம் நேர்மையாக நாணயமாக நடந்து கொள்ளவில்லை என்ற பொது கருத்தாக்கம் இந்தியா முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதை திசை மாற்றுவதற்கு மதை மாற்றுவதற்கு இது போன்று பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை சட்டவிரோதமாக அவர்கள் நீக்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்புகிறேன். ராகுல் காந்தி சொல்கிறதுக்கு சில காரணங்கள்லாம் பதிலுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆதார் கார்டு இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் அவங்களாம் சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு இதில் கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவங்களுக்கு? பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளும் சரியாக நடந்து கொள்கிறது என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால்